எல்லாத்துக்கும் வணக்கம். குருவே குருவாழ்க. பதஞ்சலி குரு திருமலரடி சரணம் சரணம் சரணம். நம்ம இப்ப 2 வாரமா ஜாதகத்தை பத்தி ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். 12 ராசி 27 நட்சத்திரங்கள் அப்படின்றத முதல் வாரம் சொல்லி கொடுத்தேன். அடுத்த வாரம் என்னென்ன தோஷம், சூரியனோட செவ்வாய் சேர்ந்தா என்ன தோஷம், சந்திரனோட சனி சேர்ந்தா என்ன தோஷம், சனியும் செவ்வாயும் சேர்ந்தா என்ன தோஷம், இதுகளை மாதிரி ஒரு சில விளக்கங்களை நான் கொடுத்தேம்மா. நல்ல வரவேற்பு. நிறைய பேர் போன் பண்ணி கேட்கறாங்க, ஐயா நீங்க கிளாஸ்ல சொல்லி கொடுத்தீங்க, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்றது நம்ம கேட்கறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட ஜாதகம்ன்றது பானை செய்யக்கூடிய, அந்த பானை செய்யறாங்கல்ல, அந்த பானை செய்யறவங்களுக்கு யாரும் பானை செய்யக்கூடிய அந்த வித்தையை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. பானை செய்யறவனுக்கு குரு கிடையாது. அவனுடைய முன்னோர் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்க ஜின்னுதான் அவன் அந்த பானை செய்ய வைக்குது. அதே மாதிரி ஜோதிடமும் அதுதான். ஜோதிடம் புஸ்தகத்துல படிச்சோ 4 பேர் கேட்டோ அதெல்லாம் வராது. அவங்களுக்கு அவங்களுடைய மூதையார்கள் யாராச்சும் ஒருத்தவங்க நல்ல ஒரு பாக்கியம் செய்து, அந்த பாக்கியம் செய்த ஆத்மா இப்பிறவியில் பிறந்து இந்த உலகத்துக்கு நல்லது செய்யற ஒரு வாய்ப்பு வர்றவங்களுக்கு தான் ஜோதிடம் படிக்கும். சரிங்களா? இப்ப யோகங்கள்னா என்ன இந்த வாரம் பார்க்க போறது. யோகம்னா என்ன? இந்த யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் எங்க இருந்தா காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடு மேசராசி. இந்த மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்து அவருக்கு யோகத்தை தருகின்றவர். அவருக்கு அப்ப இந்த மேச ராசிக்கு யோகத்தை, இந்த மேச லக்னத்துக்கு யோகத்தை, மேச ராசியோ மேச லக்னமோ, இந்த மேச லக்னத்திற்கு யோகத்தை தரக்கூடியவர் யாரு? பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான். அவர் அந்த ராசிநாதன் ஆகிய மேசத்திலேயே உட்காரும் பொழுது அந்த சூரிய பகவான் சுப கிரகமாகிய சுபராகிய புதன் தன்னிச்சையாக துலாமில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக குரு பகவானை பார்க்கும் பொழுது ஜாதகருக்கு கலை 1க்கு 4 கலைகள் கற்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் அந்த ஜாதகரிடம் உண்டு. ஏன்? குரு பகவான் அமர்ந்த வீட்டை என்னைக்குமே அவர் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிற மாட்டார். ஆனா இந்த லக்னத்துக்கு 9க்குரியவ அவர் தான். அவரே 12க்கு அதிபதியாகி ஆயிடுறார். அப்ப 12ன்றது இப்ப லக்னம் மேசமா அமர்ந்து குரு உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவங்க ஓரளவுக்கு நெருக்கி. அதே மாதிரி சந்திரன் கிடக்கூடாது. சந்திரன் லக்னத்துக்கு 4 ஆட்சியாகி கடக ராசியாக அமர்ந்து குரு லக்னத்தில் அமர்ந்தால் அவங்க 100க்கு 99% சொந்த வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்? லக்னத்துக்கு 12க்குரியவங்க அயன சயன போகம். அதே மாதிரி அவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு கடல் கடந்து உத்தியோகம் பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு அருமையான யோகத்தை தருது. ஏன் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 12க்குரியவர் யாரு? ஜலராசிக்காரன் அதிபதி குரு. அவரு லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. ராசிநாதன் ஆகிய சந்திரன் அவரும் லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கனால வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகுறது, வெளிநாட்டுல போய் அங்க போய் சிட்டிசன் ஆகுது, இந்த மாதிரி யோகத்தை லக்னத்திற்கு குரு அமர்ந்து சந்திரன் கடக ராசியாக இருக்கும் பொழுது அது அவங்களுக்கு அமையறதுக்கு ஒரு பெரிய யோகம் உண்டு. அதே மாதிரி 2வது இன்னொரு ராஜயோகம், குரு ராஜயோகம் சொல்லுவோம். அந்த குரு ராஜயோகம்னா என்ன அப்படின்னா, லக்னம் எதுவா வேணாலும் இருந்துக்கட்டும், 12 லக்னத்துல எந்த லக்னமா வேணாலும் இருந்து அந்த 12 லக்னத்துல குரு பகவான் லக்னத்துக்கு 6ல் போய் மறையும் பொழுது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ராஜ யோகத்தை அந்த குருமகாதசை நடக்கும் பொழுது அவங்க அதை அனுபவிப்பாங்க. ஏன்னா குரு என்னைக்குமே ரேசன் மாதிரி. அது ரேஷன் கடையில போய் நம்மளுடைய கார்டுக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ ஜீனினா அந்த 5 கிலோ அரிசி 1 கிலோ ஜீனி தான் அந்த கார்டுக்கு தருவாங்க. அதுக்கு மீறி இல்ல, அந்த கார்டுக்கு என்ன இல்ல, தகுதி இல்லை. அந்த 5 கிலோ ஜீனியும்
அந்த 5 கிலோ அரிசியும் 1 கிலோ ஜீனியும் வாங்குறதுக்கு தான் அவங்களுக்கு வந்து தகுதி இருக்கு அந்த காடுக்குன்ற மாதிரி. குருமகா திசை நடக்கும் பொழுது அளந்துதான் தருவார், எதையும் அள்ளி தரமாட்டார் மனுஷன். ஆனா லக்னத்திற்கு 6ல் அமர்ந்தால் அந்த குரு ராஜ யோகம் என்ன ஆகும்? ஜாதகனுக்கு வந்து அந்த குருமகா திசை நடக்கும்போது அவ்வளவு பெரிய யோகத்தை. அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடம் துலாம் துலாம் லக்னமாக அமர்ந்து 6ஆம் இடம் எது வரும்? மீனம் வரும். 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்தார். அந்த குரு பகவானுடன் சூரியன் சேர்ந்து அமர்ந்து விட்டால் பலன் பாதிக்கப்படும். ஏன் பலன் பாதிக்கப்படும்? இந்த லக்னத்துக்கு 11க்கு அதிபதி வந்து அவ்வளவு நல்லதை செய்ய மாட்டார். தகப்பனார் உதவி கம்மி, தகப்பனுக்கு மன வருத்தம், தகப்பனுக்கு வந்து உடல் உபாதை, இந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே தகப்பன் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில வந்து குறைபாடு, இது எல்லாமே இந்த நேரம் வந்து இப்படி ஜாதகத்துல இப்படி அமைஞ்சிரு. இன்னையா நீ தான் சொன்ன லக்னத்துக்கு 6ல குரு இருந்தா அந்த யோகம் இந்த யோகம்னா கடைசியில எனக்கு இருக்கு, அதோட சூரியன் சேர்ந்து உட்காந்துட்டாரு, என்ன செய்யறது அப்படின்னா அந்த சூரியன் சேர்ந்து உட்காரும் பொழுது இது வந்து எப்படின்னா வந்து சிவராஜ யோகமாக மாறினாலும் குருவும் சூரியனும் சேருவது சிவராஜ யோகம். அந்த சிவராஜ யோகமாக மாறினாலும் அந்த லக்னத்துக்கு இந்த லக்னத்துக்கு துலாம் லக்னத்துக்கு 11க்குரியவர் பாதகாதி, அவ்வளவு நல்லது செய்ய மாட்டார். அந்த குரு பகவானுடைய மகாதிசையில சூரிய புத்தி நடக்கும் பொழுது அவருடைய பிறப்பே வந்து குரு மகாதிசையில பிறந்திருந்தால் புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் குழந்தை ஜனனமாகி குரு பகவானுடைய மகாதிசையில் ஜனனமாகி அந்த குரு மகாதிசையில் சூரிய புத்தியில் குழந்தை ஜனனம் என்றால் தகப்பனுக்கு கண்டம் உண்டு, தகப்பனுக்கு கண்டம் உண்டு. இது அப்படி ஜாதகத்தை அப்படி பார்த்த உடனே டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து எப்படின்னா வந்து அனுபவம்ன்றது வந்து என்னைக்குமே வந்து அனுபவம் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். ஏட்டுக்கல்வி வந்து அவளுக்கு வந்து எந்த நிலையிலும் நம்மளுக்கு ஏட்டுக்கல்வி உருவாது. எந்த வித்தையா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வக்கீலா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, சமயக்காரனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அனுபவம் தான் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு துணையா வருமே ஒழிய படித்த பாடமும் அவங்களுக்கு கூட வராது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், சரிங்களா? அப்ப இது மாதிரி அந்த குரு வந்து யோகத்தை தருபவரும் குருவே. திடீர்னு இடையில வந்து கிரகங்கள் மாறும் பொழுது அவயோகத்தை தரக்கூடிய யோகத்தை, அந்த அவயோகத்தை தர்றதும் அந்த குரு பகவானே கொடுத்துருவார். இப்ப ரிஷப லக்னம், இந்த ரிஷப லக்னத்துக்கு 6க்கு அதிபதி துலாம். அந்த வீட்டில் குரு அமர்ந்து தன் சொந்த நட்சத்திரமாகிய விசாக நட்சத்திரத்தை வாங்கினார். அவரை சுபர் பார்க்கின் சுக்கிர பகவானும் புத பகவானும் வளர்பிறை சந்திரனும் பார்க்க அந்த மகாதிசை நடக்கும் போது அந்த குரு மகாதிசை புதன் புத்தியோ குரு மகாதிசை சுக்கிர புத்தியோ குரு பகவானுடைய மகாதிசையில் சந்திர புத்தியோ நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரும். இதுவே லக்னாதிபதி சுக்கிரனாக அமர்ந்து, லக்னாதிபதி ரிஷப லக்னாதிபதி சுக்கிரன். அப்ப ரிஷபத்துல வந்து குரு உட்கார்ந்து இருக்கிறாரு, சுக்கிர பகவானுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு, சரிங்களா? அந்த சுக்கிரனுடைய அந்த ரிஷபத்துக்கு வந்து 7ஆம் இடம் வந்து விருச்சிகம். அங்க சுக்கிர பகவான் உட்கார்ந்து குருவை வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக சுக்கிரன் குருவை பார்க்க, குரு சுக்கிரனை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். குருவுக்கு சுக்கிரன் பகை. இந்த லக்னத்தை பொறுத்த அளவுக்கு லக்னத்துக்கு 11க்கு அதிகாரி குரு, லக்னத்துக்கு அதிகாரி சுக்கிரன். அப்ப 2 பேருமே சமசப்தமா பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கோ இந்த ஜாதகிக்கோ இந்த ஜாதகருடைய சொந்தம், ஏன் லக்னத்துக்கு 11 வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளுடைய முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், மூத்த சகோதரன் சகோதரிகள் முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் லக்னத்துக்கு 11. அப்ப 1ஆம் இடமும் 11ஆம் இடமும் நேர் சப்தமமாக பார்க்கும் பொழுது ஜாதகனும் இந்த அமைப்பு உள்ள ஜாதகியோ ஜாதகனோ காதல் திருமணம் செஞ்சிருப்பாங்க,
அவங்க முன்னோர்கள்ல யாராச்சும் கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ சித்தப்பா பிள்ளையோ பெரியப்பா பிள்ளையோ யாரோ ஒருத்தவங்க வந்து காதல் திருமணம் முடியும். இது ஜாதகத்தை இப்படி பார்த்த உடனே லேசா கேட்பேன், யாருமா ஆமாங்கய்யா சித்தப்பா போய் அப்படின்னு முடிச்சுட்டான் அப்படின்வான். இதெல்லாம் வந்து ஜாதகத்தை இதுக்கெல்லாம் கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் எப்படின்னா அனுபவ பாடம்ன்றது. இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா இங்க அப்படி இருக்கணுமே இவங்க ஆமையா இருக்காங்க. அதே மாதிரி குரு அதே லக்னம் என்ன லக்னம் ஆயிடுச்சு, ரிஷப லக்னமாவே இருக்கட்டும், குரு பகவான் அங்க உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து சுக்கிர பகவான் வந்து லக்னத்துக்கு 7ல விருச்சகத்துல உட்கார்ந்துட்டார். விருச்சகத்துல உட்கார்ந்தவருடன் அந்த வீட்டுக்கு அதிகாரியாகிய செவ்வாயும் அமர்ந்து விட்டால் இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் தான் நடக்கும். அது பெண்ணாக இருந்தாலும் இந்த யார பிடிக்குதுன்னு சொல்றாங்களோ இது இந்த இடத்துல வந்து இந்த இப்ப நான் இது வந்து எப்படின்னா வந்து பொதுவா சொல்றேன். இந்த இங்க இவங்க பார்க்கும்பொழுது இதா இருக்கும். இதுல வந்து அந்த குரு பகவான் வாங்கிய நட்சத்திரமும் சுக்கிரனும் செவ்வாயும் வாங்கக்கூடிய நட்சத்திரங்களும் இருக்கு. ஏன்னா வாங்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு தான் யோகம் ஜாஸ்தி. எப்படி இப்போ வந்து குரு வந்து நம் உடலாக இருப்பின் வாங்குகின்ற நட்சத்திரம் நம்மளுடைய மூச்சு காத்தாக மாறும். வாங்கக்கூடிய நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து ஜீவனாக மாறும். அப்ப நட்சத்திரம் என்ன, ஒரு கிரகாதிபதி வந்து எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் தான் முழுமையாக வேலை பார்க்கும். கிரகாதிபதி வந்து அவர்கிட்ட அடக்கமாயிருக்கார். இப்ப குரு பகவானுடைய லக்னத்தில் குரு அமர்ந்து குரு பகவான் வாங்கிய நட்சத்திரம் அந்த இடத்துல கார்த்திகை நட்சத்திரம் வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த லக்னத்துக்கு 4, ரிஷபத்துக்கு 4ஆம் இடம் தாய் மனை வண்டி வாகனம் இதுகளையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாகிய சூரியனுடைய நட்சத்திரத்தை குரு பகவான் பார்த்து வாங்கி உட்கார்ந்துருக்கார். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் வாங்கி, அதே மாதிரி செவ்வாய் வந்து கேட்ட நட்சத்திரம் 1லிருந்து 4 பாதி எது வாங்கியிருந்தாலும் ஜாதகர் கட்டாயமாக காதல் திருமணம் முடிப்பார். ஜாதகமோ ஜாதகியோ முடிப்பார். ஏன் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 4 பட்டம் பதவி உயர்வை தரக்கூடிய அவருடைய நட்சத்திரத்தை யார் வாங்கிடுறா, குரு வாங்கியிருக்காங்க, மேல போயிருக்காங்க. 1. 2வது இந்த ஜாதகருடைய தகப்பனார் வழி இந்த ஜாதகருடைய தகப்பனே வந்து காதல் திருமணம் தான் முடிச்சிருக்கோம். இதுக்கு மாதிரி வந்து நல்ல ஒரு நுணுக்கங்களை வந்து ஈஸியா அது வந்து நம்ம பார்த்து ஒரு ஜாதகத்துல தெளிவா சொல்ல முடியும். அதான் இப்ப நான் சொல்ல வர்றத வந்து வாரம் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் சொல்றத வந்து ரொம்ப நீங்க கவனமா எழுதி ஒரு நோட்ஸ் போட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஜாதகத்தை நீங்க பாருங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஆகா நம்ம இப்படியா அப்படியா. அதே மாதிரி சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தால் அவங்களுக்கு அந்த குடும்பத்துல யாராச்சும் ஒரு ஆளுக்கு காதல் திருமணம் நடக்கும். சரி, இப்ப லக்னத்துக்கு கால தத்துவ புருஷத்துக்கு 3ஆம் இடம் மிதுனம். மிதுனத்தில் குரு அமர்ந்து, ஏன் மிதுனம் வந்து எப்படின்னா வந்து குரு பகவான் வந்து எதிரி வீடு. அந்த இடத்துல வந்து அவர் வந்து எதையும் வந்து நிலையா எதையுமே செய்ய மாட்டார். அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு போட்டி போராம ஐயோ இவங்க வந்து அதாவது அவன் அறியாமையே ஏன்னா லக்னம் தானே உயிர். அப்ப அந்த லக்னத்துக்கு அதிகாரியானவர் புதன். புதனுக்கு குரு வேதகாதிபதி. சரிங்களா? அப்ப 2 பேத்துக்குமே பிடிக்காது. ஏன் பிடிக்காது? இதுக்கு ஒரு காரணம் வேணும். ஏன் பிடிக்காது? ஒரு காரணம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கதை சொல்லி வரணும். அதை வந்து அன்பர்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் அந்த கதையை சொல்றேன். புத பகவானுடைய கதையை. குருவுக்கு ஏண்டா புதன் பகை? ஏன் 2 பேருமே, இவர் வந்து கணக்கன், படிப்புக்கு சொந்தக்காரன், இவரு ஞானக்காரன். இவங்க 2 பேருக்கும் ஏன் சண்டை வரணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு வந்து தெளிவு வேணும்னா கேள்வியில கேளுங்க. நான் அந்த கதை சொல்லி நான் பதில் சொல்றேன். சரிங்களா? அப்ப மிதுன லக்னத்தில் குரு அமர்ந்து தனுசில் புத பகவான் அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிடுச்சு? பரிவர்த்தனை ஆச்சு. குரு வீட்டில் புதனும் புதன் வீட்டில் குருவும் பரிவர்த்தனை ஆச்சு. இந்த ஜாதகம் அமைந்தவர்களுக்கு தாரம் 2 பரிவர்த்தனை வரக்கூடாது. பரிவர்த்தனையாதிபதி யோகம் வந்தாலே விட்டு கொடுத்து உன்னை விட்டுட்டு இன்னொன்னு பிடிக்கிறது. அதுதான்
அப்போ உன்னை விட்டுட்டு உன்னை பிடிக்கணும் அப்படின்றப்ப வந்து என்ன ஆயிரும், முதல் தாரம் அவங்களுக்கு அவுட்டு, இரண்டாம் தாரம் தான் நிலைக்கும். சரி. அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடமாகிய தனுசில், மிதுன லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற தனுசில் புதன் மூல நட்சத்திரம் வாங்கிட்டான், புத பகவான் மூல நட்சத்திரம் வாங்கிட்டார் அப்படின்னாலே என்ன ஆகி அந்த இடத்துல தார 2 தாயா போயா அடிச்சு சொல்லிக்கும். அதே மாதிரி அந்த வீட்டுல வந்து குரு பகவான் வந்து தனது நட்சத்திரத்துல உட்காரார், மிதுன ராசி, மிதுன ராசியில தனது நட்சத்திரத்துல வந்து உட்காருவார், புனர்பூசம் 1, 2, 3. அப்போ புதன் வந்து இங்க வந்து மூல நட்சத்திரத்தில் அமர்ந்து, குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து புத பகவானை பார்க்கும் பொழுது இந்த 2 தார யோகம் அடிபட்டு போகும். ஏன், புதன் தன்னிச்சைய வீடு எதிரி வீடாக இருந்தாலும் முதவே சொன்னேன், வாங்கக்கூடிய நட்சத்திரம் தான் அவங்களுக்கு கரெக்டா பேசணும். அப்ப தன்னுடைய சொந்த நட்சத்திரம் வாங்கிறார், வெயிட் ஆகிறார். அவருடைய பார்வை 7ஆம் பார்வை என்னைக்குமே வந்து தீயது எதுவாக இருந்தாலும் பஸ்மமாகும். அப்ப இந்த இடத்துல வந்து கேந்திர தோஷமாக, இதுக்கு பேரு கேந்திர தோஷம்னு சொல்றாங்க. இந்த கேந்திர தோஷமாகும் பொழுது என்ன ஆகும், இந்த இடத்துல தார 2ஆகும். குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை வாங்கி 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த தோஷம் விலகி அவங்களுக்கு தார 1 ஆகும். இந்த நுணுக்கத்தை பார்க்கணும். இந்த நுணுக்கத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து எதையும் வந்து ஒரு ஈஸியா சொல்றதுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். ஒரு சிலர் அதாவது எப்படின்னா ஜாதகத்தை கொண்டு வந்து காட்டுவாங்க, ஐயா இந்த ஜாதகம் பாருங்களேன், இது வந்து பாவ ஜாதகமா புண்ணிய ஜாதகமா அப்படின்வாங்க. அதாவது அவங்களுக்கு நான் சின்ன ஒரு விளக்கம் தான் சொல்லுவேன். ஆமா, பாக்கி இருக்கிறதுனாலதான் பூமியில பிறந்தோம். இந்த பூமியிலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாக்கி இல்லைன்னா நம்ம வந்து இந்த பூமியில பிறக்க போறது கிடையாது. அப்ப எதுவோ ஒரு பாக்கி இருக்கிறதுனால இந்த பூமியில பிறந்திருக்கோம் அப்படின்றப்ப நம்ம எதுவோ வந்து போன பிறவியில வந்து எதுவோ நம்ம யாருக்கோ எதுவோ ஒண்ணு செய்ய மறந்துட்டு போயிட்டோம். அந்த காரியத்தை செய்யறதுக்காக தான் பகவான் வந்து திருப்பி நம்மளை வந்து இந்த இடத்துல வந்து அனுப்பிச்சிருக்கிறார். முதலில் உலகம் தோன்றி குழந்தைன்னு பிறக்கும் பொழுது நான் உனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கேன், அந்த வேலையை போய் கீழே போய் செஞ்சுட்டு வாப்பா அப்படின்ட்டு சொல்லிதான் நம்மளை அனுப்பிச்சு வைக்கிறாரு. நம்ம இங்க கீழே வந்த மயக்கத்துல இந்த மாயைன்ற ஒரு பாசம் பந்தம்ன்ற மாயையில ஆப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்த வேலை செய்யாம நம்ம எல்லாருமே மேல போயிடணும். இதுல வந்த வேலையை எவன் ஒருவன் சரியாக செய்து முடிக்கின்றானோ அவனுக்கு அவரே ஞானியாகிறாரு, அவங்களே சித்தராகிறாங்க, அவங்களே அரசியல்ல பெரிய அதான் எப்படின்னா வந்து ஒரு மனிதன் வாழ்ந்து மறைந்த மனிதனுக்கு சிலை வைத்து அவனுக்கு வந்து சிலை வைத்து விட்டாலே அவன் கடவுளாகி விடுகின்றான். அவர் அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டும், எந்த நிறைய தவறுகள் என்னென்ன செஞ்சிருந்தாலும் சரி, வாழ்ந்து மறைந்து இறந்தவனுக்கு சிலை வைத்து அவனுக்கு வந்து மாலை மரியாதை கிடைச்சிருச்சுனாலே அவன் எதுவோ இந்த எடுத்து வந்த காரியம், இந்த பூமிக்கு எடுத்து வந்த காரியம் அவன் செய்து முடித்து விட்டான்றது இறைவனாருக்கு தெரிய அவனை கூட்டு போயிருந்தார். அவருடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவோ கெடுதல்கள்லாம் செஞ்சிருப்பாரு, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வந்து மன்னிக்கப்படும். ஏன், போன பிறவியில் அவர் செய்த நன்மைகளுக்கு நிகராக அந்த செய்த தவறுகள் எல்லாமே மன்னிக்கப்பட்டது. ஏன், அவர் வந்த வேலையை முடிச்சுட்டார். அவர் வந்த வேலையுடைய நோக்கமே அதுதான். அவர் முன்பு செய்த புண்ணியத்தின் பலனாத்தான் அவர் வந்து இவ்வளவு ஊரா சொத்தை எடுக்கிறது, கொள்றது, வைக்கிறது, இது எல்லாமே வந்து அவர் போன பிறவியில செய்த புண்ணியத்துக்கு உண்டானதை இந்த பிறவியில அந்த பாவத்தை செஞ்சு கழிச்சிட்டு தான் வந்த வேலையை முடிச்ச உடனே அவருக்கு வந்து தெய்வ அந்த மேல வந்து சிவலோகத்துல வந்து அவருக்கு வந்து இடம் கிடைச்சது. சரிங்களா, இது வந்து எல்லாருமே நம்ம ஏற்றுக்கக்கூடிய உண்மை. கால பைரவர்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம வந்து பைரவர்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன், அவர் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க கால பைரவர்னா காலத்தை நிர்ணயம் பண்றவரு. காலத்துக்கு அதை நம்மளுடைய டைமிங்க்கும் அந்த வார்த்தைக்கும் பொருத்தம் இல்லை. சரிங்களா, இந்த இதுக்கு விளக்கம் வேணும்னாலும் நீங்க வந்து இந்த கேள்வி நேரத்துல வாங்க. இதுக்கு நான் வந்து அந்த கால பைரவர்ன்றது பேர் எப்படி வந்துச்சுன்றதை நான் வந்து அந்த ரகசியத்தை சொல்றேன். ஏன்னா நம்ம ஜோதிடம் பேசிக்கிட்டு அதை பேசிக்கிட்டே இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். அப்ப இந்த மிதுன லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது குரு பகவான் வந்து தன் சொந்த நட்சத்திரம் வாங்கிட்டாருன்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருது, சாபபாவ தோஷம் நீங்கிருச்சு. சரி, அதே மாதிரி லக்னத்துக்கு காலச்சக்கர பிரகாரம் 4ஆம் இடம் கடகம்,
கடகத்தில் குரு அமர்ந்து, கடகத்தில் குரு பகவான் அமர்ந்து, ஏன் கடகத்துல வந்து அவருக்கு வந்து உச்ச வீடாயிருக்கு, ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருப்பார். கடக வீட்டுல உட்கார்ந்து மகர ராசி வாங்கி இருக்கக்கூடியவங்க வந்து வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அவங்க வந்து எதையுமே அவங்க வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 6, 9க்குரியவர் முயற்சி லேசா. ஏன்னா 6 வந்து கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டிய வீடு. அந்த முயற்சி பண்ணக்கூடிய வீடு யார் வீடா அமைஞ்சிருது? தன்னுடைய வீடாவே அமைஞ்சிருது. தன்னுடைய வீடா அமைஞ்சிருது. அவர் கடகத்துல உட்கார்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக எந்த வீட்டை பார்ப்பாரு? அந்த லக்னத்துக்கு 5க்குரிய பூர்வ புண்ணியஸ்தானம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய அந்த வீட்டை அவர் வந்து விருச்சிக ராசியை பார்ப்பார். அப்ப அந்த விருச்சிக ராசி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அந்த வீட்டை, விருச்சிகத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த கடக லக்னத்தில், சரிங்களா, அவங்க வந்து மகர ராசியா இருக்கும். அந்த குரு பகவானுடைய மகாதசை நடக்கும் பொழுது ராஜ யோகத்தை அந்த குரு பகவான் தருவார். ஏன் அப்படின்னா குரு உச்ச வீடு. சந்திரனுக்கு அது சம வீடாக இருந்தாலும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் வீட்டையே பார்க்கிறார். சந்திரன் தான் நம்மளுடைய உடல்காரன், ஆத்மக்காரன், நம்ம மனோநிலையை சொல்லக்கூடிய, வேலைக்கு வந்து உதவக்கூடிய முதல் நபர் சந்திர பகவான். அப்ப அந்த வேலைக்கு அதிகாரியாகிய 7ஆம் இடம், பப்ளிக், வெளி வட்டார பழக்க வழக்கம், இதுகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அந்த வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்து, அந்த சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக குருவை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வந்து வெளிநாட்டில் வேலை உண்டு. 2வது, இந்த லக்னத்துக்கு கடகத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியன். சூரிய பகவான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து எங்கே உட்கார்ந்துடுறாரு? சரி, இங்கேயே உட்கார வச்சுக்குவோம். அவரையும் எங்க மகரத்திலே உட்கார்ந்துடுறாங்க. மகரத்திலே உட்கார்ந்து சந்திரனும் சூரியனும் சேர்ந்த நாளான அமாவாசை திதியில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கேன். அந்த சூரிய பகவானை செவ்வாயும் சனி பகவானும் தன்னுடைய 4ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 8ஆம் பார்வையாகவும், சனி பகவான் 3ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாகவும் 10ஆம் பார்வையாக பார்க்கேன். அவர் அரசாங்கத்தில் அவங்க தகப்பன் வேலை பார்த்திருப்பார், தாய் அரசாங்கத்துல வேலை பார்ப்பார், இவரும் அரசாங்கத்தில் வேலை பார்ப்பார். சுக்கிரன் பார்க்கேன், அவங்க வந்து பேங்க்ன்ற மாதிரி பணம் புழங்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து வேலை பார்க்கறதுக்கு இது வந்து எப்படின்னா வந்து தொழில் ராஜயோகம் சொல்லுவாங்க. இது நிறைய பேத்துக்கு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க நிறைய பேர்த்த நான் பார்ப்பேன். எப்படின்னா வீட்டுக்காரரு அரசாங்க வேலை பார்ப்பாரு, அந்த அம்மாவும் அரசாங்க வேலை பார்ப்பாரு, அந்த பிள்ளையும் டாக்டரா இருக்கு, வர்ற மருமகனும் டாக்டரா இருக்கு, அரசாங்க வேலை. இதான் இது மாதிரி நான் 2 குடும்பத்தை நான் 2, 3, 4 குடும்பத்தை நான் பார்த்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்க காசை சாப்பிடுறதுக்கு யோகம். ஏன்னா சூரியன் வந்து தலைமை, எதையும் வழிநடத்தி போறக்கூடிய தலைமை. சனி வந்து என்னைக்குமே வந்து லேபர். செவ்வாய் வந்து அந்த லேபருக்கு வந்து ஊக்கத்தை தருகின்றவர். குரு பகவான் எதையும் பொறுமையாக இருந்து வழிநடத்துபவர். சந்திரன் மனோகாரகன் சேரும் பொழுது அரசாங்க வேலை இந்த ஜாதகர்களுக்கு நிச்சயம். சிம்மத்தில் குரு அமர்ந்து விட்டால், சரிங்களா, அது ஒரு நல்ல ஒரு யோகம். அவங்கள வந்து அவங்களுடைய பேச்சுக்கு எல்லாருமே அவங்க பேச்சு எல்லாரும் கேட்பாங்க. ஒரு சபையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவர் பேசுறாரு, எரிஞ்சு பேசிட்டாரு. சிம்ம லக்னம் குரு பகவான் அமர்ந்து, சரிங்களா, மாசி மாசம் பிறந்தவங்களுக்கு குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பாரு, சூரியன் தன்னுடைய 7ஆம் பார்வையாக குருவை பார்ப்பாரு. இது வந்து எப்படின்னா வந்து சிவராஜ யோகத்துக்கு ஒத்துக்கொள்ளாது. ஏன்னா உச்ச வீட்டில் இருந்து குரு சூரியனை பார்க்கணும், அல்லது இப்ப வந்து எப்படின்னா வந்து கன்னி ராசியில் குரு அமர்ந்து பங்குனி மாசம் பிறந்த சூரியனை 7ஆம் பார்வையா பார்ப்பாரு. அது சிவராஜ யோகம். ஏன்னா தா வீட்டை பார்க்கறாருல, அப்படி இருக்கணும். சரிங்களா, தா வீட்டை பார்க்கணும் அல்லது உச்ச வீட்டை பார்க்கணும். உச்ச வீட்டுல இருந்து சூரியனை வந்து 5, 7, 9ஆம் பார்வையா பார்த்தா அது வந்து சிவராஜ யோகம். இப்ப வந்து லக்னம் சிம்மமாக இருந்து கன்னியில் குரு அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக பங்குனி மாசத்துல பிறந்த சூரிய பகவானை பார்த்துட்டான்னு வச்சுங்களேன், சிவராஜ யோகம். எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் இவங்க உட்கார்ந்து பேசக்கூடிய பேச்சுக்கு அந்த இடத்துல வந்து யோகம் உண்டு. அதே சந்திர பகவான் மிதுனத்துல வந்து உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுங்களேன், கஜகேசரி யோகம் சொல்லுவோம். சந்திர பகவான் எங்கே உட்கார்ந்துடுறாரு? மிதுனத்துல உட்கார்ந்துடுறாரு.
அப்ப இந்த ஜாதகர்கள் வந்து கஜகேசரி யோகம். இந்த ஜாதகர்கள்லாம் வந்து சாமானியமா அவங்க கிட்ட நம்ம பேசி தப்பிக்கணும். இந்த லக்னத்துக்கு 2க்குரிய ஒரு புத பகவான் கும்பத்துல உட்கார்ந்து 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. லக்னம் பிளைனாவே இருக்கட்டும், யாரும் இல்லை. லக்னத்துல யாரும் இருக்க வேண்டாம், லக்னம் பிளைனாவே இருக்கு. அப்ப இந்த லக்னத்துக்கு 2 11க்கு அதிபதி புத பகவான் லக்னத்துக்கு 7ஆம் இடமாகிய கும்பத்தில் அமர்ந்து சமவீட வந்து அந்த சமவீட்டில் அமர்ந்து குரு நட்சத்திரத்தை வாங்கிய லக்னத்தை பார்க்கும் பொழுது ஆயுசு தீர்க்கம் 1. 2வது என்ன அப்படின்றப்ப சந்திரன் வந்து மிதனத்துக்கு வந்துடுறார். குரு நின்ற வீட்டுக்கு சந்திரன் 10. குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்படின்றப்ப இந்த நேரத்துல என்ன, இந்த ஜாதகனுக்கு வந்து சிவராஜ யோகம், கஜகேசரி யோகம், வாக்குஸ்தானத்துக்கு அதிகாரியாகிய புத பகவான் 7ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய பார்வையை பார்க்கும் பொழுது இந்த ஜாதகர் உங்களுக்கு வந்து படிப்புன்றது வந்து ரொம்ப பெரிய டிகிரி எல்லாம் வாங்க மாட்டாங்க. உங்க பெரிய நீங்க 12வது தாண்டதே பெருசு, 12வது தாண்டதே பெருசு. ஆனா வெளி உலக விஷயங்கள் நிறைய இவங்களுக்கு தெரியும். படிக்காத மேதைன்னு சொல்றோம்ல, அந்த படிக்காத மேதைதான் இந்த ஜாதக அமைப்பு கொண்டது. எதை பத்தி கேட்டாலும் சரி, உங்களுக்கு தெரியுதோ லேசா சின்ன ஒரு குழு கிடைச்சா போதும். அந்த குழுவை வச்சு இது என்ன ஏது டக்கு உடனே ஆராய்ஞ்சு சொல்லிவிடுவாங்க. அதே மாதிரி தனக்கு பிடிக்காத விஷயத்துல வந்து தலை கொடுக்க மாட்டாங்க. தனக்கு இந்த விஷயம் பிடிக்கலையா, தனக்கு இந்த பேச்சு பிடிக்கலையா, தனக்கு இவங்களுடைய கேரக்டர் நம்மளுக்கு பிடிக்கலையா, 2 செகண்ட் தான். அவங்கள வந்து எதிர்த்துக்கிறவும் மாட்டாங்க, எதிர்த்து சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. உங்க பேச்சு எனக்கு பிடிக்கல, ஆட்டோமேட்டிக்கா இவங்க விலகி வந்துருவாங்க. சரிங்களா? சரி அம்மா, 9:30 ஆச்சு. இந்த வாரம் வந்து இதோட நிறுத்திக்கிறேன். இப்ப எங்க வந்திருக்கோம் நம்ம, குரு வந்து சிம்ம லக்னத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இதோட நிறுத்திக்கிறோம். அடுத்து வந்து கன்னியில இருந்து அடுத்த வாரம் ஆரம்பிப்போம். சரிங்களா அம்மா? வணக்கம்மா. நன்றிகள் ஐயா. சரிங்கம்மா, நன்றிகள். யாராவது ஜாதக ரீதியாக கேள்வி கேட்பவர்கள் கேட்கலாம். வரிசையா ஒவ்வொருவரா கேளுங்க. ஜாதகத்தை வச்சிருக்கவங்க, ஜாதகம் தெரிஞ்சவங்க கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. ஐயா கேளுங்க. கேளுங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம் சொல்லுங்கய்யா. கேக்குதுங்களா? ஐயா முத்து ராஜேந்திரன், நீங்க கேட்டீங்க, கேட்கலாம். மைக்க க்ளோஸ் பண்ணி. அடுத்து வேற யாராவது கேளுங்க. முத்து ராஜேந்திரன், உங்க வாய்ஸ் கேட்கல. ஹலோ. சொல் ஐயா. வணக்கம் ஐயா. மருமகளுக்கு ஒரு இது கேட்கணும். விக்னேஸ்வரி பேரு. என்னங்கய்யா? விக்னேஸ்வரி மருமகள் பேரு. சரி சரி சரி. 25/2/2008 பிறந்த தேதி. நட்சத்திரம் வந்து சித்திர, ராசி கன்னி. 25/2/2008. 2/2008. ஒரே ஒரு நிமிஷம். அவங்க பிறந்தது வந்து 25ஆம் தேதி. 25/2/2008 இருக்கட்டும் சாமி. அவங்க பிறந்தது 25ஆம் தேதி. டேட் மட்டும் சொல்லுங்க. ஆமாய்யா, 25ஆம் தேதி. என்ன ராசி? ராசி வந்து கன்னி, நட்சத்திரம் வந்து சித்திர. ரைட், ஓகே. லக்னம் என்னன்னு தெரியுமா? லக்னம் தெரியலையா? தெரியல. ரைட், ஓகே. ஒண்ணும் இல்ல சாமி. ஒரு சிம்பிளா மட்டும் ஒண்ணு சொல்லிடு. அவங்களுக்கு வயது என்ன ஆகுது? அவங்க 17. 17 வயது ஆகுதா? ஆமையா. இவங்க வந்து பிறந்தது வந்து 25ஆம் தேதி சாமி. ஆமையா. 5+2 7. ரைட். ஆமா. இந்த ஜாதகர் கிட்ட வந்து எடுத்த காரியத்துல வந்து எதையும் சாதிக்கணும்ன்ற ஒரு குணம் இந்த ஜாதகரிடம் உண்டு. நல்லதுயா. தன்னுடைய குறிக்கோள்ல இருந்து இவங்க வந்து ஒரு நூலும் விலக மாட்டாங்க. சரியா. இந்த ஜாதகரை வந்து மதம் மாத்துறதோ வேற இடத்துக்கு போய் மதம் மாறி நிக்கிறதோ இவங்களால முடியாது. எடுத்த கொள்கையில வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாங்க சாமி. இவங்க 25ஆம் தேதி பிறந்தவங்க. சரிங்களா? ஜாதகருடைய வாழ்க்கை என்னமோ கொஞ்சம் சுமார் தான். ஒரு பெரிய
ஒரு ரைட்யா. ஆ ரொம்ப பெரிய ஒரு யோகம் சொல்ல முடியாது, வாழ்க்கை சுமாரா தான் போகும். ஏன் அப்படின்னா சாமி, ரைட். ஆ இயேசு கிறிஸ்து பிறந்தது எத்தனாம் தேதி தெரியலையா தெரியலையா? தெரியலையா. டிசம்பர் 25. ரைட்யா ரைட்யா. புத்த ரைட்டு பெருமான் பிறந்தது 25. ரைட்டு. சரிங்களா? ஆ இந்த முதல் இந்த இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சார்ல ஆமையா மார்க்கோனியா, அவர் பிறந்தது ஆமையா 25. அவர் பிறந்தது 25. சரிங்களா? ஐயா கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா? கேக்குதியா கேக்குதியா. கேக்குதுல்ல? ஊன்னு சொல்லுங்க. கொஞ்சம் சரிங்களா? அதான் டவர் கொஞ்சம் டவர் இல்லாம இருந்துச்சு, அதான் கேட்கல. ஓகே. இது மாதிரி பெரிய பெரிய ஐயா ஞானிகள், சரிங்களா, சித்த புருஷர்கள் பிறந்தது எல்லாமே 25ஆம் தேதி தான். சரி. நான் சொன்னதுல சரியா சரியா. நான் சொன்ன ஆட்கள்ல யாருமே சுகபோக வாழ்க்கை கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. கடைசியா இப்ப நீங்க ரீசெண்டா ஒரு ஆளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அரசியல் தலைவர் விஜயகாந்த். ரைட்டு. விஜயகாந்த் பிறந்தது 25ஆம் தேதி தான். ரைட்டியா ரைட்டியா. அப்ப இந்த ஜாதகரை பொறுத்த அளவுக்கு வாழ்க்கையில தடைகள் எவ்வளவு இருந்தாலும் அவங்க ஜெயிச்சு வரக்கூடிய யோகமான ஜாதகம் சாமி. சரிங்களா? ரைட்டியா ரைட்டியா ரைட்டியா. ராகு பாப்பாக்கு ராகு மகாதசை நடந்துகிட்டு இருக்கு இப்ப. ரைட்டியா. ஏன்னா சந்திரன் இந்த வீட்டுக்கு 7 ராகு, இன்னைக்கு சந்திரனோட கேது. சரிங்களா? பாப்பா படிச்சுக்கிட்டு இருக்காளா? சரியா. ஆமையா படிப்பு படிச்சிருக்கா, கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை நிப்பாட்டி இருக்காங்க, அது படிக்கலாமா மேற்கொண்டு? ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்த அளவுக்கு சாமி கன்னியில் கேது. கன்னியில்? ஆமா, இன்னைக்கு கோச்சார பிரகாரம் கன்னி ராசியில கேது பகவான் உட்காண்டாரு. ரைட்டியா ரைட்டியா. இதுக்கு இப்ப ஜென்ம கேது நடந்துகிட்டு இருக்கு, ராகு பாக்குறாரு. அப்படின்றப்ப ஜாதகர்கிட்ட எதுவாச்சும் ஒண்ணு தடைபடணும். ரைட்டியா. சரியா? எதுவாச்சும் ஒண்ணு தடைபடணும். இந்த நேரம் ஜாதகரை படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா படிப்பு தடைபடும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா குழந்தைகளுக்கு தடைபடும், இல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வேலைகள் சின்ன சின்ன தடைபடும், உடல் உபாதைகள் வரும். உடல் உபாதை, தாய் கவனம் தேவை. ரைட்டியா ரைட்டியா. சரியா? என்ன கிழமை பண்ணாங்க? என்னையா கிழமை? திங்கள்யா. திங்கக்கிழமை என்னைக்கு? திங்கக்கிழமை காலையில 8:51. ரைட், ஓகே. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்? நாங்க விளாத்திக்குளம். மதுரை தானா? மதுரைக்கு மேற்கு, மதுரைக்கு தெற்குட்டியா. ரைட். திங்கக்கிழமை என்னைக்கு? அவங்க இருக்கிறது கழுகுமலையா. அவங்க இருக்கிறது கழுகுமலை. ரைட், நான் சொல்லிடுறேன். திங்கக்கிழமை என்னைக்கு? வடக்கு பார்த்த விநாயகருக்கு. ரைட்டியா. அருகம்புல் அர்ச்சனை. ரைட்டியா. சாமி சின்ன ஒரே ஒரு ஒண்ணு கேக்குறேன். பாப்பா இந்த நேரம் எதுவாச்சும் காதல் கீதல் எதுவும் பண்ணுதா சாமி? கேக்குதா? சாமி கேக்குதுங்களா? இப்ப கால் வந்துச்சா, கட் பண்ணியா? சொல்லுங்கய்யா. அந்த பாப்பா எதுவும் எதுவாச்சும் ஒரு இந்த வயசு கோளாறுல காதல் கீதல் எதுவும் பண்ணுதா? இல்லையா காதல்லாம் எதுவும் இல்லையா. காதல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா இந்த நேரம் அவளை கொஞ்சம் நீங்க கவனமா வச்சுக்க வேண்டிய நேரம். கண்டிப்பாயா. கொஞ்சம் பிள்ளை கவனமா வச்சுக்கங்க. வடக்கு பார்த்த விநாயகருக்கு. சரியா. அருகம்புல் அர்ச்சனை. வடக்கு பார்த்த விநாயகரா? ஆமா. அப்படியா? சரியா. வடக்கு பார்த்த விநாயகருக்கு இது அருகம்புல் அர்ச்சனையும், சிவன் கோயில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு சிவன் கோயில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு அரளிப்பூ அர்ச்சனை. சரியா. சிவன் கோயில்ல இருக்கிற துர்க்கை அம்மனுக்கு அரளிப்பூ. வடக்கு பார்த்த விநாயகர் எங்கேயா இருக்காது? வடக்கு பார்த்த விநாயகர் எல்லா இடத்துலயும் இருக்குமா? எல்லா இடத்துலயும் இருக்கும். ரைட்டியா. சரிங்களா? எல்லா இடத்துலயும் இருக்கும். வாங்க சாமி, தடை விலகும். தடை விலகும். கொஞ்சம் மந்தமா இருக்காளா? ஆமையா. படிப்புக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கா? அதை மறுபடியும் அனுப்பலாமா என்னையா? ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்தளவுக்கு படிப்புல பிள்ளை மந்தமா இருக்கும்.
கேது வந்து ரைட். ஆமா, கேது பகவான் என்னைக்கும் மந்தக்காரர், மந்த புத்திக்காரர். கண்டிப்பா சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அந்த கேது வந்து சந்திரனை இந்த நேரம் வந்து கன்னிராசியில வந்து தனது வீட்டுல கேது ரைட்யா. பகவான் உட்கார்ந்து இருக்கிறனால கேது அந்த வீட்டை தான் வீடாக்கிடுவார். இந்த நேரம் வந்து கண்டிப்பா. கன்னிராசியில பிறந்தவங்க யாருக்குமே வந்து எதையும் வந்து உடனே சடனா எடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சி வந்து வீணாகும். நீங்க வந்து திங்கட்கிழமை வாங்க சாமி. சரியா சரியா சரியா. வடக்கு பார்த்த விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை, சிவன் கோயில்ல இருக்கிற துர்க்கையம்மனுக்கு செவ்வரளி. அவ்வளவுதான் பண்ணி வாங்க. ரைட்யா. சரிங்களா? பாப்பா ஸ்கூலுக்கு போறேன்றுவா. ரைட் ரைட் ரைட். அதான் இந்த அடுத்து வர வருஷம் +2 கொஞ்சம் நின்றுச்சியா படிப்பு ஒரு சின்ன இதுல. இப்போ அடுத்து வந்து +1 எதால நின்றுச்சு? அது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இந்த மருந்து குடிச்சிட்டா. அது ஸ்கூல்ல டீச்சர் வந்து சத்தம் போட்டாங்கன்ட்டு படிப்பு சரியா வர மாட்டேங்குன்னு சத்தம் போட்டிருக்காங்க. அதுக்காக அது வீட்டில் கூட சொல்லாம வீட்டில் இருக்கிற ஒரு இது சின்ன இதை எடுத்து குடிச்சிருச்சு. அது 2 ஆஸ்பத்திரியில் போய் பாட்டி இப்போ நல்லா இருக்காங்க. அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. சரி, அதுதான் உங்கள்கிட்ட கேட்போன்னு சொல்லி கேட்டோம்யா. சாமி, அவங்க பிறந்த திங்கக்கிழமை இன்னைக்கு விநாயகருக்கும் துர்க்கைக்கும் அர்ச்சனை பண்ணி வாங்க. தடை விலகும், பாப்பா திருப்பி நல்லா படிப்பான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாயா. ஐயா இன்னொரு ஆளு கேட்கலாம் ஐயா? கேளுங்க கேளுங்க ஐயா. என்னுடைய பொண்ணு மணிமேகலை. சரி. பிறந்த நாள் வந்து சனிக்கிழமை. லக்கணம் வந்து சிம்மம், நட்சத்திரம் திருவாதிரை, ராசி மிதுனம். பிறந்த தேதி வந்து 31/1/2015. இரவு 8:35 இரவு. ஜாதகம் கையில இருக்கா? ஜாதகம் வந்து அந்த இருக்குயா. ஒரு நிமிஷம் இருக்கியா? கையில வச்சிருக்கீங்கல்ல? ஆமையா ஆமையா. அந்த லானான்னு போட்டிருக்கா? என்னையா? லான்னு போட்டிருக்கா? லக்னம் லாவாயா? இருங்கயா பாக்குறேன். சிம்மத்துல வரும் லா. அந்த கட்டத்தை சொல்றீங்களாயா? இல்ல சாமி, சிம்ம லக்னம் சொன்னீங்கல்ல? ஆமையா. இதுல வந்து இந்த லான்னு போட்டிருக்க வீடு தெரியுதா உங்களுக்கு? சிம்ம லக்னம், ஜென்ம லக்னம் சிம்மன் இருக்குயா சாமி. இந்த ராசி கட்டத்துல லான்னு போட்டு பாருங்க. ராசி கட்டத்துல வந்து லாவாயா? லா வந்து ஆமையா. அந்த வியாழன் போட்டு வியாழன் ஒரு கட்டம் இருக்கியா? இல்ல இல்ல, லான்னு போட்டிருக்குல்ல? ஆமையா. அந்த வீட்டை பாத்துக்கிட்டீங்கல்ல? ஆமையா. அப்ப கோடு மாதிரி போட்டிருக்கேன். ரான்னு சொல்லி போட்டிருக்கேன். ராக்கு மேல இருக்கு. லானான்னு போட்டு கீழே கோடு போட்டிருப்பாங்க. ஆமாயா ஆமாயா. ரைட், ஓகே. ஒண்ணுமில்ல. அந்த வீட்டுல இருந்து இப்ப பாப்பா திருவாதிரையா? வயசு என்ன ஆகுது? வயசு 9யா. 9 வயது ஆகுது. சரி. மகாதசை இருப்பு போட்டுட்டாங்களா? இல்ல ராகு மகாதசை? ராகு மகாதிசை வந்து எதுலயா போட்டிருக்கோம்? பேசில அந்த வந்து அம்சக்கட்டம் இருக்கும் பாருங்க. அந்த அம்சக்கட்டத்துல போட்டிருப்பாங்க ராகு மகாதிசை இருப்பு. ராகு மகாதிசை அம்ச கட்டத்துல வந்து வியாழன் போட்டிருக்கு. வியாழன், செவ்வாய், சூரிய, ராகு, சனி போட்டிருக்கு. புதன், சுக்கிரன், சந்திரன். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன மாசம் பிறந்தா? தமிழ் மாசம்? தமிழ் தை 17. தை மாசம் 17ஆம் தேதி. ஆமையா. ஓகே. தை சந்திரன். ஒரு சாமி, சொல்லுங்கய்யா. உங்களுக்கு எதுவும் கடன் உபாதை இருக்கா? இருக்கியா. நீங்களும் உங்க வீட்டுக்காரமாக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கா? இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க ஒரு சில நேரம். அது உடல் உபாதை அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கியா? இருக்கும். ஏன் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கணும். அப்படி இல்லைன்னா உடல் உபாதை இருக்கணும் தாய்க்கு. இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. உடல் உபாதை அடிக்கடி வருது அவங்களுக்கு. அதான், ஏன்னா இந்த நேரம் வந்து ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கணும், உடல் நல்லா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்துச்சுன்னா உடல் உபாதை ஆகும்.
ரைட்டியா தாயாருக்கு இந்த நேரம், இந்த நேரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ஜாதகருக்கு வந்து நல்ல நேரம் ஆரம்பம் சாமி. அட்டமத்து சனி முடிஞ்சிருச்சு. அப்படியா? சரியா. அட்டமத்து சனி முடிஞ்சு யோக நேரம் நடந்துகிட்டு இருக்கு. ஜாதகரை பொறுத்த அளவுக்கு இந்த ஜாதகருக்கு வந்து 31ஆம் தேதி பிறந்தவங்க 3+1 4, நாளுக்கு அதிகாரி ராகு. பிறந்த கிழமை சனிக்கிழமையா? சனிக்கிழமை. ரைட். சனிக்கிழமை அன்னைக்கு துர்க்கையம்மன் வழிபாடு ஜாதகருக்கு ரொம்ப நல்லது. துர்க்கையம்மனாயா? ரைட்டியா. சரியா. படிக்கிறாங்களா? என்னையா படிக்கிறாயா? படிக்கிறா. நாளா படிக்கிறா. என்ன சாமி? நாலாப்பு. நாலு முடிஞ்சிருச்சு அந்த வருஷம். 4 முடிஞ்சிருச்சு. 4 முடிச்சு 5வது போறாங்களா? ஆமாயா. அதான் நல்லா இருக்கு சாமி. ஏன்னா இந்த மிதுன ராசிக்கு இந்த நேரம் வந்து நல்லா இருக்கு, யோகமான நேரம். சரிங்களா? ரைட்டியா. எதுவும் நீங்க வந்து இந்த நேரத்தை பொறுத்த அளவுக்கு தகப்படுங்க நல்ல ஒரு யோகமாகுது. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி வந்து இந்த ராசிக்கு வந்து இடம் வாங்கணும்னு ஆசை இருந்தால் வாங்குங்க. இடம் வாங்கி போட்ட இடத்த கட்டுங்க. இல்லையா, கடன் இருக்கும்போது நம்ம கடனே வந்து சுமையா இருக்கு சார், எப்படி வாங்க முடியும்? ராசிக்கு 8ல சூரியன் உட்கார்ந்துடுறான். குழந்தை பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு வந்து கடன் கூடி இருக்கும். கண்டிப்பா. ஆமா. பாப்பா பிறந்து வளர்ந்து வர்றானாலே கடன் கூடி இருக்கும். சரிங்களா? ஆமா ஆமா. இருக்கட்டும். செவ்வாய்க்கிழமை என்னைக்கு கடன் சீக்கிரமா நீங்க குறைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்னைக்கு மதியானம் 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள கடன் வாங்கியிருக்கீங்கல்ல? ஆமையா. பேங்க்ல தான் கடன் வாங்கியிருக்கு நகைய வச்சு. வட்டி காசோட சேர்த்து அசலும் சேர்த்து கொடுங்க. ரைட்டியா. வட்டி காசு 500 ரூபாய் கட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 500 ரூபாய் சேர்த்து கட்டுங்க. ரைட்டியா. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மதியானம் 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள 1:30 மணிக்கு கட்டுங்க. சீக்கிரமா கடன் அடைஞ்சிரும். நம்ம கடன் கட்ட இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கட்டும் போது வசூலும் வட்டி கொஞ்சம் கொஞ்சமா கட்டணுங்களோ? ஆமா. அது இந்த ஓரையில கட்டினீங்கன்னா சீக்கிரமா அடைஞ்சிரும். சரியா. அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, வீட்டுக்காரம்மாக்கு வந்து ஒரு வேலைக்காக ஒருத்தட்ட வந்து அமௌண்ட் ஒரு 50,000 கொடுத்துட்டோம்யா தெரியாம. ஒரு கவர்மெண்ட் வேலைக்குன்னு சொல்லி அவங்க 1 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேலை வந்து இன்னும் சொல்றேன் சொல்லிக்கிட்டே இருக்காங்கய்யா. அது எப்படி அந்த வேலை கிடைச்சிருமா இல்லைன்னா எதுவும் பணம் ரிட்டர்ன் வருமா? வீட்டுக்காரம்மாக்கு வந்து கன்னிராசியா? கன்னிராசி. கன்னிராசிக்கு தான் முதவே சொன்ன நேரம் சரியில்லைன்ட்டு. ஆமா சொன்னீங்கல்ல. முதல்ல சொன்ன நேரம் சரியில்லையா கன்னிராசிக்கு? எதுக்கு இந்த நேரம்லாம் ஜாமி நீங்க வந்து அரசாங்க வேலைக்கு ரூபா கொடுக்கணும்னா பக்கத்துல இருக்கிற ஜோசியரை முதல்ல பார்த்து எந்த நேரம் கொடுத்தா ஜாதகம் ஜெபிக்க முடியும் அப்படின்றத வந்து பார்த்து கொடுக்கணும். சரியா. சரிங்களா? சரி, ஒண்ணும் இல்ல சாமி. ஜெபிக்கணும். உங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க வீட்டுக்காரமா உடம்புல இருக்கக்கூடிய நோய் போகட்டும். ரைட்டியா. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு 10 மணிக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய துர்க்கையம்மனுக்கு. சிவன் கோயில்ல இருக்கு செவ்வாய்க்கிழமை. ரைட்டியா. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவன் கோயில்ல இருக்க துர்க்கையம்மனுக்கு மேற்கு முகம் பார்த்து தீப ஏத்துங்க. மேற்கு முகம் பார்த்து தீப ஏத்துங்க. அதுல சிகப்பு திரியா இருக்கும். சிகப்பு திரி. ரைட்டியா. சிகப்பு திரி. சரிங்களா? சிகப்பு திரி போட்டு மேற்கு முகமா பார்த்து முதல் எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் திரி போட்டு ஏத்துங்க. மேற்கு பக்கம். மேற்கு. சரி. சிகப்பு திரினா துணியில சிகப்பாக்கிட்டு போடணுமாயா? சிகப்பு கலர் துணி இருக்குல்ல? ஆமா. சிகப்பு கலர் திரியே விக்குது. சிகப்பு கலர் மஞ்சள் கலர் திரி விக்குது. சிகப்பு கலர் திரி வாங்கிக்கங்க. செவ்வாய்க்கிழமை போட்டு வாங்க சாமி. உங்க வீட்டுக்காரமாவுடைய உடல் உபாதை குறையும். சரியா. எனக்கு வந்து ராசி வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரம்யா. ஆமா. எனக்கு வந்து பிறந்த தேதி 3/3/81யா. குரு பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கே சாமி. இப்ப உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? உங்களுக்கு 42 முடிய போதியா? முடிஞ்சிருச்சியா? 2ஆம் சுத்தி 7 நடந்துகிட்டு இருக்கு சாமி. ரைட்டியா. இரும்பு தொட்டு எதுவும் வேலை பாக்குறீங்களா? என்னையா?
இரும்பு தொட்டு பார்க்கக்கூடிய இல்ல வேலை உணவு இல்லையா சம்பந்தப்பட்டது. இல்ல அது வேலை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தேன். இப்ப 10 வருஷமா ஒரு பேங்க்ல வந்து சும்மா ஒரு டெம்பரரி வேலை பார்த்துட்டு இருக்கேன்யா. இல்ல நீங்க நீங்க எடுத்தோட இரும்பு தொட்ட வேலை பாத்தீங்கல்ல? ஆமா பார்த்தேன், ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸ்வீட் கடையில வேலை பார்த்தேன். ஏன்னா ஜாதகரை பொறுத்தளவு கட்டாயமா வந்து ஒரு நாளாச்சும் இரும்பு தொட்ட வேலை பார்க்கணும். ஏன்னா உங்க ஜாதக கட்டத்தை நான் பார்க்கல. ரைட்டியா ராசி நின்ற வீட்டை பார்த்து தான் பேசுறேன். மற்றபடிக்கு இது மாதிரி அதை சுக்கிரன் பாக்குறது, குரு பாக்குறது, இப்படி பார்த்து பலன் சொல்லுவோம். ஆமா ஆமா ஆமா. இப்ப ராசி நின்ற வீட்டை பார்த்தான்னு சொல்லியிருக்க, வேற ஒண்ணும் இல்ல. ரைட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லை சாமி. நீங்க 3ஆம் தேதி சரி, அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு ஏன்னா இந்த நேரம் வந்து ஏற்ற நடந்துட்டு இருக்கு சாமி உங்களுக்கு. சரியா. ஏன்னா கொஞ்சம் எல்லாரும் தாய் தகப்பன் எல்லாமே கொஞ்சம் நீங்க என்ன மாசம் பிறந்தீங்க? நான் வந்து மாசி மாசம் பிறந்தவங்க நீங்க. ஆமாயா. ஆமா, மாசியில பிறந்தவங்களா? ராசி ராசி ஆமாயா. தகப்பனால அவ்வளவு பெரிய யோகம் இல்லையே சாமி. அப்பா இறந்துட்டாங்க. அதான் சொன்னேன், ஒரு இதா சொன்னேன், ரொம்ப இதா சொல்லலாம். தகப்பனால் யோகம் இல்லைன்னு. ஆமா கண்டிப்பா. ரைட், ஓகே. தாய் உடல் நலம் கவனம் தேவை. சரியா. அவங்களுக்கு அடிக்கடி இந்த உடம்பு வலி, கை கால் வலி எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அவங்க கால் வலி இருக்கணும். ஆமா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. கால் வலி இருக்கணும் தாயாரு. சரிங்களா? கண்டிப்பாயா. ரைட் சார். ஒண்ணும் இல்ல. வியாழக்கிழமை இன்னைக்கு அரளிப்பூல்ல சரியா முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி வாங்க. வியாழக்கிழமை. சரியா. ஆண்டி முருகனா இருந்தா ரொம்ப சிறப்பு. என்ன முருகன்யா? ஆண்டி முருகன். ஆண்டி பழனியில இருக்கிற மாதிரி. வெரி குட். ஒரேதான். செவ்வரளி என்னையா? செவ்வரளி. அரளிப்பூ, செவ்வரளிப்பூ தான். ரைட்டியா. செஞ்சு வாங்க, நன்மை உண்டு. சரியா. துர்க்கையம்மனுக்கு மேற்கு பக்கம் பார்த்து சிவப்பு திரியில விளக்கு போடணும், சிவன் கோயில்ல இருக்கிற. ஆமா, உங்க வீட்டுக்காரமாக உடம்பு குணமாயிரும். சரியா. அம்மாவுக்கு வந்து வியாழக்கிழமை முருகன் கோயில்ல செவ்வரளி போடணும். அவ்வளவுதான், போட்டு வாங்க. ரைட். இந்த மருமகளுக்கும் வந்து செவ்வாய்க்கிழமை தானையா துர்க்கையம்மனுக்கு போடுறது? மருமகளுக்கு சொன்னமே கன்னிராசி. மருமகளுக்கு வந்து 25. ஆமா, திங்கக்கிழமை. அந்த சொன்ன சிவன் சொன்னீங்க இல்லையா மருமகளுக்கு? மருமகளுக்கு அதான் பிள்ளையாருக்கு அர்ச்சனை போடணும்னு சொன்னீங்களா? அர்ச்சனை செவ்வரளியில வந்து அருகம்புல் அர்ச்சனை, துர்க்கையம்மனுக்கு வந்து அரளிப்பூ அர்ச்சனை. ரைட்டியா. நல்லதுயா. ரைட்டியா. திங்கக்கிழமை. ரொம்ப நன்றியா. சந்தோஷம். நன்றி. நன்றிகள் ஐயா. இந்த கேக்குறவங்க வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நோட்ல மறக்காம இருக்க எழுதி, அவர் சொல்ல எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து யாராவது கேட்பவர்கள் கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. அம்மா சொல்லுங்க. ஐயா, குரு பார்க்க கோடி நன்மை என்று எல்லாருமே சொல்றோம். ஆனா புதனும் ஒரு நல்ல கிரகம், குருவும் நல்ல கிரகம். நீங்க அதுக்கு விளக்கம் கேள்வி நேரத்துல கேளுங்கன்னு சொன்னீங்க. அப்ப 2 கிரகமும் ஒரே நேருக்கு நேர் பார்க்கும்போது பரிவர்த்தனையா வரும்போது அது ஏன் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிறாங்க? ஒண்ணும் இல்லம்மா, கல்யாண வீடு. சரிங்களா அம்மா? கேக்குதுங்களா? கேக்குதுயா, சொல்லுங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து சந்திர பகவானும் போயிருக்கிறாரு, குரு பகவானும் போயிருக்கிறாரு. சொல்லுங்க. சந்திரனும் போயிருக்கிறாரு, குருவும் போயிருக்கிறாரு. அப்ப இடையில வந்து குரு பகவானுடைய மனைவியுடன் சந்திரன் சேர்ந்து அவங்களுக்கு பிறந்ததுதான் புத பகவான். புதன். ரைட்டுங்க. அதனாலதான் குருவுக்கு புதன் வேதகாதிபதி. ஏன் 2 பேருமே வந்து வீடு கொடுத்து வீடு வாங்கி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து தாரம் 2. அதுவே நான் கடைசியா இன்னொன்னு சொன்னேன்ல, குரு தன் நட்சத்திரம் வாங்கி பார்த்தால் தோஷம் இல்லை என்று. புரியுதுங்க. ஏன்னா மிருகசீரிசம் வாங்கியிருந்தாலும் தோஷம், திருவாதிரை வாங்கியிருந்தாலும் தோஷம், புனர்பூச நட்சத்திரம் வாங்கியிருந்தால் தோஷம் இல்லை. அதான் சரியான குரு பார்வை. குரு தன் சொந்த நட்சத்திரத்தை வாங்கி பார்க்கும் பொழுதுதான் குரு பார்க்க கோடி நன்மை. சும்மா வேற எதிரி நட்சத்திரத்தை, சம நட்சத்திரத்தை வாங்கி பார்த்தாலும் தோஷம்லாம் இல்லாமலாம் தோஷம் இருக்கத்தான் செய்யும்.
சரிங்க. குரு தன் சொந்த நட்சத்திரத்தை வாங்கி பார்க்கும் பொழுதுதான் யோகமாகிறது. நீசபங்க குரு பார்க்க கோடி நன்மை. ரைட்டுங்க, ரொம்ப நன்றி. சரி, ஓகே. அடுத்து வேற யாராவது ஜாதக ரீதியாக கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அடுத்து யாராவது சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். ஐயா நன்றிகள் ஐயா. யாருக்கும் சந்தேகம் இல்லை. குருவருள் ஆன்மீக மையம். அம்மா வணக்கம். இல்லைங்க அம்மா, இந்த கால பைரவரை பத்தி கேட்கணும்னு சொல்லியிருந்தாரு. அது கொஞ்சம் எல்லாத்துக்கும் விளக்கமா சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்குமா? அந்த கேள்வி நேரத்துல கேட்க சொல்லியிருந்தாருமா. கால பைரவர் காலன்றது வந்து சாமி விஷம். இது நம்மளுடைய திருப்பார்கடலை வந்து கடைஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்துல முதல் வந்தது வந்து ஆழகால விஷம். ஆழகால விஷத்தை வந்து சிவபெருமான் வந்து வாங்கி குடிக்கிறார். நம்ம மதுரை எம்பதியில உட்கார்ந்துக்கூடிய சொக்கநாத கடவுள் சரிங்களா, ஆளவாயான், அவர் தான் வந்து அந்த விஷத்தை வந்து அவர் வந்து குடிச்சிடுறார். அது குடிச்சல வந்து ஒரு துளி வந்து பூமியை நோக்கி கீழே இறங்குது. அந்த ஒரு துளி பூமியில விழுந்துட்டா பூமிக்கு வந்து பெரிய ஆபத்து வந்துருன்றதுக்காக காளியாகிய அந்த மகாசக்தி காளி தனது கையில உள்ளங்கையில அந்த விஷத்தை பிடிச்சு அதுல உண்டானவர் தான் கால பைரவன். அவர் வந்து டைமிங்க்கு கிடையாது. அவரு அவங்க வந்து டைமிங் கிடையாது. காலன்னா விஷத்தால் உருவான பாலகர் கால பைரவன். அவர்கிட்ட போய் நம்ம வந்து என்ன கேட்கணும்னா, நான் இந்த பூமியில பிறந்திருக்கேன், நான் வந்த வேலை என்னன்னு சொல்லு, சீக்கிரமா முடிச்சுட்டு உங்ககிட்ட போகணும் தான் கால பைரவர்கிட்ட போய் வேண்டணும். ஆனா இன்னைக்கு யாரு வேண்ட மாட்டாங்க. சரிங்களா? அப்ப வைரவர் வேற பைரவர் வேறங்களா? வைரவர் எல்லாம் ஒருத்தர் தான்மா. அதான் கேக்குறேன். பைரவனும் அவர் தான். இடத்துக்கு மாறும் பேரு. அப்ப நம்ம வீட்டுல வளர்க்கிறோம்ல, அதுவும் அவரோட சேர்ந்தது தானையா? உங்களுடைய வாகனம். ரைட், அவருடைய வாகனம். வீட்டுல வச்சிருக்கோம் பாத்தீங்களா? ஆமா, வைரவன். அந்த வைரவனுக்கு வந்து வயிறார இப்ப நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி இரவு வந்து எதுவாச்சும் ஒரு பைரவனுக்கு வந்து பிஸ்கட் வாங்கி போட்டுக்கிட்டே வாங்க, எதிரி பயம் இருக்கு. சரிங்களா? ஐயா, நீங்க சொன்னதை அடிய 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. பயங்கர எதிரிகள்ட்ட இருந்து நான் மீண்டு வந்திருக்கேன்ப்பா. ரொம்ப புண்ணியமான காரியம் ஐயா. சின்ன பரிகாரம்ன்றதான் வந்து நம்ம செய்யக்கூடிய தானமும் தர்மம் தான் பரிகாரம். அதுதான் ஐயா கரெக்ட், உண்மையான விஷயம் ஐயா. ஐயா ரொம்ப மதிக்கக்கூடிய விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா இந்த ஒரு விஷயம். நான் அதான் 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 4 அந்த ஜீவன்கள் வரும். 30 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுவேன். இன்னைக்கு எதிரிகள் கடன்கள்ல இருந்தா எல்லாம் மீறிங்க. எல்லாரும் கேட்பாங்க, இந்த நேரத்துல நீங்க அவருக்கு போடக்கூடாது, அது தப்புமாங்க. கிடையாது, 6ல இருந்து 7 மணிக்குள்ளார கண்டிப்பா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பிஸ்கட்டோ அல்லது ஏதாச்சும் சாதங்களோ வைங்க. அது புண்ணியம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குங்கிறத பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பசுமாட்டுக்கும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். பசுமாட்டுக்கும் பசுக்கும் வாங்கி கொடுங்கன்னு இருக்கேன். பசுக்கு பகலில் பைரவனை கும்பிடுறத காட்டிலும் 6 மணிக்கு மேல பைரவர் கும்பிட்டாதான் பைரவனுக்கு பவர். கரெக்டுங்க, கரெக்ட். வாராகி இருக்காங்க பாத்தீங்களா? ஆமாங்கய்யா. வாராகி அம்மனை வந்து 6 மணிக்கு மேலதான் நீங்க கும்பிடணும். பகல்ல கும்பிட்டா பிரயோஜனம் இல்லை. சரிங்க, சரி. ஏன்னா இவங்கெல்லாம் காவல் தெய்வங்கள், இரவு காவல். ஆமாங்கய்யா. இரவு காவல் தெய்வங்கள் வந்து 6 மணிக்கு மேலதான் அவங்களுக்கு வந்து அவங்க கண் திறப்பாங்க. இரவு 6 மணிக்கு மேல நம்ம செய்கின்ற பூஜை அனைத்தும் அம்பாள் சந்தோஷமாக ஏத்துக்கிடுவான். குழந்தை மாதிரி வாராகி அம்மாலாம் ஓகே, நன்றிங்க.
அடுத்து ஹலோ யாராவது கேள்வி கேட்டால் கேளுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. பேசுங்க. சாமி வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. சாமி சொல்லுங்க. நாங்க வந்து என் வீட்டுக்காரருக்கு கேட்கணும் சாமி. கேளுங்க. அவங்க பிறந்த தேதி வந்து 22/5/1980. 22 போதும். என்ன ராசி? மிதுன ராசி. மிதுன ராசி. என்ன நட்சத்திரம்? திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரம். என்ன கிழமை பிறந்தாங்க? வியாழக்கிழமை. வியாழக்கிழமை. ரைட். ஒண்ணும் இல்ல. இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இப்ப வந்து நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுமா. என்ன மாசம் பிறந்தார்? மாசம் வந்து ஆவணி. ஆவணி மாசம். ரைட். ஓகே. அவங்களுக்கு வந்து ரொம்ப இப்ப வந்து கஷ்டம், எதுனாலும் தடைபட்டுக்கிட்டே வருது. அடிபட்டுக்கிட்டே வருதாமா? மருத்துவ செலவு ரொம்ப வருது. இல்லம்மா, சின்ன சின்ன அடி எதுவும் படுதா அந்த நேரம்? இல்ல, உடம்பு உபாதைகள் வருது சாமி. மருத்துவ செலவு வந்து பிள்ளைகளால ரொம்ப வருது சாமி. ஓ, அவங்களுக்கு எதனால இப்படி வருது? ஏன்னாமா இந்த நேரத்தை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்கு வந்து ஒரு நல்ல நேரம் ஆரம்பம் தான். இவர் என்ன இவர் பிறந்தது வந்து ஆவணி மாசம் சொன்னீங்கல்ல? ஆமா. சூரியனானவர் சிம்மத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. சனி பாக்குறார். சனி தன்னுடைய இன்னைக்கு கோச்சார பிரகாரம் வந்து இவருடைய புத்திக்கு அதிபதியாகிய சூரிய பகவான வந்து சனி வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக பாக்குறதுனால இந்த நேரம் ஜாதகர் வந்து கொஞ்சம் எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் யோசனை பண்ணி எடுக்கட்டும். தகப்பனார் இருக்கிறாராமா? இருக்கா சாமி. தகப்பனார் உடல் நலம் கவனம் தேவை. அவங்க தாய் அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும் சாமி? ஏன்னா இந்த நேரம் வந்துமா தாய்க்கும் சரியில்லை, தகப்பனுக்கும் சரியில்லைம்மா. நேரங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஜாதகனுக்கு வந்து கர்மம் பண்ணக்கூடிய யோகம் நடந்துகிட்டு இருக்கு. சரி. ஏன்னா சூரியனை வந்து சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக பாக்குறதுனால, 2வது வந்து சந்திரன் வந்து திருவாதிரை நட்சத்திரம் வாங்கி இருக்கிறதுனால சந்திரனுக்கு ராகு பகை. சந்திரனுக்கு ராகு பகை. அப்ப சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் வந்து பகையான நட்சத்திரத்தை வாங்கி இருக்கனால இந்த நேரம் வந்து ஜாதகர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். வயது என்னமா ஆகுது? அவங்க வந்து 40 வயசு ஆகுது சாமி. 40 வயசு ஆகுது. ராகு சனி புதன். இந்த நேரம் வந்து ஜாதகருக்கு வந்து ஒண்ணு புதன் மகாதசியோ அல்லது கேது மகாதசியோ நடக்கணும். சரிங்களா? அப்படின்றப்ப ஜாதகர் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல நேரம். ஜாதகர் என்ன கிழமை பிறந்தாங்கம்மா? வியாழக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையா? வியாழக்கிழமை. வியாழக்கிழமை இன்னைக்கு நீங்க எந்த ஊரு? கழுகுமலை. 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 உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பத்ரகாளி, பத்ரகாளி அம்மனுக்கு சரிங்களா? பத்திரகாளி பத்ரகாளி. பத்திரகாளி அம்மன் வந்து இங்க நம்ம தெருவுல இல்ல சாமி, அங்க தள்ளி இருக்கு. எங்கனாலும் சரி வியாழக்கிழமை அன்னைக்கு பத்ரகாளி அம்மனுக்கு வீட்டுக்கார் பேர் நட்சத்திரம் சொல்லி அரளிப்பூ அர்ச்சனை பண்ணி வாங்கம்மா. சரி 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 சாமி. சரிங்களா? பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு சாமி? அவங்க குழந்தை, அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு. எங்களுக்கு 2 பொண்ணு. அவங்களுக்கு எப்படி குழந்தைங்க கையில குழந்தைகள் வந்து பெரிய இல்லங்கம்மா, உங்க ஊருக்குள்ள வந்து திருவோடு வச்சுக்கிற சாமியார்கள் இருந்தாங்கன்னா அந்த சாமியார்களுக்கு வந்து உங்க குழந்தை கையால எதுவாச்சும் தானம் செஞ்சுக்கிட்டே வாங்க. படிப்புல இருந்து வேலையில இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாமே சுமூகமா நடக்கும். சரி சாமி. நீங்களும் சரி உங்க கணவரும் சரிமா உங்க குடும்பமே திருவோட்டு தானம் செஞ்சு வாங்க. உங்களால முடிஞ்ச தான தர்மங்கள் செஞ்சு வாங்க. சரி சாமி. சரி சாமி. சாமி இன்னொருத்தவங்களுக்கு கேட்கலாமா? கேளுங்கள். பேர் சொல்லு. என் பொண்ணு 2வது பொண்ணுக்கு சாமி முத்துராஜலட்சுமி. முத்துராஜலட்சுமி. சரி. 3ஆம் தேதி பிறந்தா 3/12/2012. என்ன ராசி? கடகராசி, புனர்பூச நட்சத்திரம். கடகராசி புனர்பூச நட்சத்திரமாமா? படிச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஆமா. யாரு படிக்கா சாமி? 6வது படிக்கலாம்.
படிப்புல கொஞ்சம் கவனம் வேணுமா அந்த நேரம்? சரி 6 சாமி. முடிச்சு 7 போறோம். படிப்பில் கவனம் வேண்டும். தாய்க்கு இந்த நேரம் மனசு ஒரு நிலையில கிடையாது. தாய் மன சஞ்சலத்துல இருக்கு. சரிங்களா? தாய்க்கு ஒண்ணும் மனவேதனை இருக்கணும், அல்லது உடல் உபாதை இருக்கணும், கைவலி, கால்வலி, புடனி வலி இருக்கணும், இடுப்பு வலி இருக்கா? ஆமா, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரமா அந்த நேரம் நீங்க. ஏன்னா அந்த பாப்பாவை பொறுத்த அளவுக்கு அட்டமத்தச்சரி நடந்துகிட்டு இருக்கு. அவ குழந்தை, பாதிக்காது, தாயத்தான் பாதிக்கும் இந்த நேரம். கொஞ்சம் கவனம். கோயிலுக்கு எதுவும் செய்யணுமா? டெய்லி விநாயகர் வழிபாடு நன்மைமா. சரி சாமி. டெய்லி விநாயகர் வழிபாடு நன்மை. சரிங்களா? சரி சாமி. சரிங்கம்மா, சரி, நல்லது. சரி, ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்து யாராவது கேள்விகள் கேட்பவர்கள் கேட்கலாம். அடுத்து யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். குழுவில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சந்தோஷ். ஆனா சும்மா இங்க மெட்ராஸ் அப்படின்னு நான் போட்டு வச்சிருக்கேன். இது மாதிரி என்னோட ப்ரொஃபைல் நேமு சந்தோஷ். நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஆக்சுவலா இன்னும் சவுண்டா? ஓகே. என் சந்தோஷ். நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன். ஆக்சுவலா இந்த குழுல இருக்கிறாங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க. எங்க அம்மா மூலமா நான் இந்த குருவுல ஆன்மீக மையத்துல நான் அப்பப்ப லிசன் பண்ணுவேன், என்ன பேசுறாங்க எல்லாத்தையும் நான் கவனிச்சிருக்கேன். ஒன்னும் இல்லை, நான் ஒரு தனியார் மென்பொறியாளராக இருக்கேன். ஆக்சுவலா ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். பட் ஆக்சுவலா கொஞ்சம் மேரேஜ், என்னோட திருமணம் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. நானும் நிறைய கோயிலெல்லாம் போகிறேன். பட் நிறைய எனக்கு போகாத கோயில் எதுவும் கிடையாது. பெருமாள் கோயில், சிவன் கோயில், அப்புறம் முருக, விநாயகர் எல்லாம் போறேன். பட் இருந்தாலும் ஒரு அந்த பிரதிபலன் சொல்லுவாங்க, மாதிரி அந்த ரிசல்ட். என்னோட ராசி கேக்குறீங்களா? நான் கன்னி ராசி சார். கன்னி ராசியா? கன்னி ராசி. நான் அஸ்த நட்சத்திரத்துல இருக்கோம். ஆமா சார். கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல? சொல்லிட்டு இருந்தேன். கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு இந்த நேரம் ஆமா கேட்டு. கேக்குதா? ஓகே ஓகே சரி, ஒண்ணும் இல்ல. என்ன கிழமை பிறந்தீங்க நீங்க? கேட்டுட்டு தான் இருக்கேன். என்ன கிழமை பிறந்தீங்க? கிழமை திங்கக்கிழமை நினைக்கிறேன். திங்கக்கிழமை. திங்கக்கிழமை தானே? ஆமாங்க. திங்கக்கிழமை என்னைக்கு? ஆமா. சிவன் கோயில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன். சரிங்களா? ஓகே. சிவன் கோயில இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு சிகப்பு கலர் திரி போட்டு சுத்தமான நல்ல எண்ணெயில தீபம் போடுங்க. என்னுடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் விலகணும் தாயே, என் மனைவியை என்னுடன் சேர்த்து வைன்னு பிரார்த்தனை பண்ணிவாங்க. 21 வாரம் விடாம போங்க. அந்த மகாசக்தியுடைய அருளால உங்களுக்கு நினைச்சது கிடைச்சிடும். சரியா? சிவன் கோவில். சிவன் கோவில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன். ஓகே 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 சாமி. ஓகேவா? ஓகே. ஆக்சுவலி இந்த டெலிகிராம்ல பேசும்போது கொஞ்சம் வாய்ஸ் டிலே ஆகுது. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் லேட்டா டிலே ஆகுது. மன்னிக்கவும். சரிங்களா? புரிஞ்சுட்டேன். இது எந்த கிழமை சொன்னீங்க? ஆக்சுவலா திங்கக்கிழமை. ஓகே சார். ஓகே சாமி. நான் வேலையை முடிச்சுட்டு நான் ஈவினிங் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகும்போது ஈவினிங் ஃப்ரீ ஆயிட்டு நான் கண்டிப்பா குளிச்சுட்டு நான் போய் கோயில் நான் போடுறேன். நம்பிக்கையோட போடுங்க. உங்களுக்கு கட்டாயமா உங்களுக்கு உங்க தேவை போட்டியா? சரிங்களா? ஓகே. நன்றி. தேங்க்யூ சோ மச். வேற யாராவது கேட்கிறீங்களா? என்னங்க? முடிச்சுக்கிறோமா சாமி? சரி.
சரி சரிங்க. குருவருள் ஆன்மீக மையம் சார்பாகவும் குழுவில் இணைந்த அனைவரின் சார்பாகவும் ஆர்ஜி நாராயணன் சித்தர் அவர்களுக்கு நன்றிகள். அதே மாதிரி நீங்க சிரிப்பு சித்தர் அப்படிங்கிற புனைப்பெயரும் வைத்திருக்கிறீங்க. இன்னைக்கு சிரிப்பு சித்தரா மாறி நீங்க நன்றிகள் சொல்லி கிளம்பலாம். ரைட்டுமா, சந்தோஷமா. எல்லாத்துக்கும் இனிய இரவு வணக்கம். சந்தோஷம். சரிங்களா? சிரிப்பு சித்தர் இந்த ஒளியை கேட்டு போயிடணும். என்னங்கம்மா? சரிங்கம்மா.